நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புத மாற்றங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உண்மையை சொல்லப்போனால் மாதத்தின் முதல் 15 நாட்கள், ஆடி மாதத்தின் 15 நாட்கள் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது கடனை விளக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை விளக்கக்கூடிய அமைப்பு, நோயை விளக்கக்கூடிய அமைப்பு. ஐயா, இதில் 3ல் ஏதோ ஒன்று இருக்கிறவங்கெல்லாம் முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தானே எதிரி மாறக்கூடிய அமைப்பு, தானே கடனை அடைப்பதற்கான, கடன் அடைக்கணும்னா காசு பணம் தான் வரணும். கடன்லாம் யாரும் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் 10,000 கோடி 20,000 கோடி வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி 10,000 20,000 வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் யாரும் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து கடனை அடைக்கணும். 10 லட்சம் வாங்கினா 10 லட்சத்தை அடைக்கிறதுக்கு வருமானம் வரணும். அப்போ அந்த வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளிலும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது அப்படியே துலாம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக வருகிறது. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். இப்போது 9ஆம் இடத்துல லாபாதிபதி முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பவர் அப்புறம் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சமானாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன் எப்போதெல்லாம் பலவீனத்தை அடைகிறாரோ அப்போதெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 2 வாரங்கள் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், காசு பணம் கையில் தங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையில் ப்ரொமோஷன் எதுவும் கிடைக்காதவங்களுக்கு ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ப்ரொமோஷன், எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. யாராவது ஒருத்தர் மூலமாக டக்குன்னு ஒன்று இப்படி தான் பேசுன மாதிரி இருந்தது, இந்த வேலையை முடித்த மாதிரி இருந்தது, இப்போ கையில் பணம் வந்துருச்சே, இப்படிடா அது இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி கூட கையில் காசு இல்லை, திடீர்னு வந்துருச்சு பாருன்ற மாதிரியாக ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியை பார்க்க போகின்ற காரணத்தினாலும் 7க்குடையவர் 8ல் அமர்ந்து சுபத்துவம் அடையக்கூடிய அமைப்பினாலும் பாக்கியாதிபதியாகிய சூரியன் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற காரணத்தினாலும் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத தனவரவு ஒன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு, லம்சமாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அவங்கவுங்க ஜாதகத்தை விசேஷத்திற்கு ஏற்ப ஒருத்தருக்கு 10 லட்சம் கிடைக்கும், ஒருத்தருக்கு 10,000 கிடைக்கும், ஒருத்தருக்கு 1 லட்சம் கிடைக்கும், ஒருத்தருக்கு 50,000 கிடைக்கும். ஆனால் ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டு ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 6, 8, 12 போன்ற தொடர்புகள் ஏற்படக்கூடிய அந்த அமைப்பும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் நீச்சமாகக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அடிக்கடி பயணம் போவீங்க, நிறைய பேர் ஃப்ளைட்டில் போக ஆரம்பிங்க. இப்போல்லாம் சரியாக வராதுங்க, காரில் போய் இப்போ ஒரு மாதிரி ஆகிப்போச்சு உடம்பு, நேராக ஃப்ளைட்டில் போயிடுறேன்ற மாதிரியாக அங்கே ஃப்ளைட்டு போன்ற அந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இப்போது இருக்குங்க. எதிலும் அந்த விமான பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க தனுசுக்கு இந்த மாதம்.